Hello friends, welcome to IBM Tech Tamil. லாஸ்ட் வீடியோவில் ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதை எப்படி கிளாஸில் யூஸ் பண்ணுறது, அதை வந்துட்டு ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது கால் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில், அதாவது C++, ஜாவாலலாம் நீங்கள் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் நேமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்துட்டு அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ பைத்தானில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்துட்டு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தோமோ அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டர் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம், கிளாஸ் டெமோ அப்படின்னு சொல்லிக்கலாம் வச்சுருக்கேன். இப்போது நம்ம டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆஃப் டெமோ. இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவனே வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒரு லொக்கேஷனில் வைக்கணும். நான் வந்துட்டு அதை ரீஅசைன் பண்ண மாட்டேன், எனக்கு டேரெக்டாக வந்துட்டு அது நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே அது எக்ஸிக்யூட் ஆகிடணும் அப்படிங்கும்போது இப்போது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனு. பைத்தானில் init இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க டெமோவுக்கு ஃபஸ்ட்டு கால் ஆகுறது இந்த இடம் தான், வேறு எங்கேயும் கால் ஆகாது. இந்த இடத்துல நீங்கள் என்ன வைக்கணும், மெம்பர் ஃபங்க்ஷனோ மெம்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெமோன்னு கொடுத்துருந்ததை இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டேன். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு இங்கேருந்து பாஸ் பண்ணுற நேமை வந்துட்டு அதுக்கு அசைன் பண்ணுறேன். அடுத்தது செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாஸ் பண்ணுற ஏஜ் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்போது இப்போ டெமோவில் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல, அப்போ என்ன நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோமோ அந்த பேராமீட்டர் தான் வந்துட்டு அந்த நேம் ஏஜில் வரும். IBM தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ண நேமுக்கு ஏஜ் வந்துட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. கொடுத்த நேமையும் ஏஜையும் வந்துட்டு அந்த பர்டிகுலர் செல்ஃப் டாட் நேம் அதாவது ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு பிரிண்ட் நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம அசைன் பண்ணல அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எடுத்துக்கலாம். அது எப்படின்னா நேம் செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் அப்படிங்கிறது கொடுக்கல. இப்போ நம்ம வந்துட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணதை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் அசைன் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, 2 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி, ஒன்று கன்ஸ்ட்ரக்டர், ரெண்டாவது வந்துட்டு ஷோ டீட்டெயில்ஸ்ங்கிறது காமன் ஃபங்க்ஷன். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இப்போது ஷோ டீட்டெயில்ஸ் நம்ம ஷோ பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஷோ டீட்டெயில்ஸ். ஓகே,
ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நேம் வந்துட்டு IBM Tech Tamil அப்படின்னு வந்துருச்சு, ஏஜ் வந்துட்டு 2 அப்படின்னு வந்துருச்சு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு __init __. இது என்ன பண்ணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனாக ஆக்ட் ஆகும். அந்த கிளாஸுக்கு எப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ ஃபஸ்ட்டு கால் ஆகிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் தான். இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் கால் ஆகிக்கும். அடுத்ததாக ஒரு ஃபங்க்ஷன் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கு எந்த விதமான பேராமீட்டர் பாஸ் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டாக எந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம ப்ராப்பர்ட்டி மாற்றுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு எந்த விதமான பேராமீட்டர் கொடுக்கலன்னா வச்சுக்கோங்க, நான் பேராமீட்டரே கொடுக்கல. எப்படி நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது அங்கேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு டைனமிக்காகவும் டீட்டெயில்ஸ் அனுப்ப முடியும். இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது எனக்கு இந்த டேட்டா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம். ஹார்ட் கோட் அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை அப்படியே இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் டைனமிக்காக ஒவ்வொரு டைமும் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது வேறு வேல்யூ வரும் அப்படிங்கும்போது நீங்கள் பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக கொடுத்துடலாம். இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, அது எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன நேமில் இருக்கும், அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன மாதிரியான ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.